2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி எந்த தொகுதியில ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தொகுதியா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சென்னையில் 3ஆம் இடமா இருக்கக்கூடிய கொளத்தூர் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை இடத்தை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இந்த இடம் கொளத்தூர் அப்படின்னாலே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லா ஃபேமஸா இருக்க முக்கியமான காரணம் நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த கொளத்தூர் தொகுதி 2011ஆம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அப்பத்துல இருந்தா கொளத்தூர் தொகுதி பிரிக்கப்பட்டு கொளத்தூர் என்று ஒரு தனி தொகுதியா இருக்கு. அந்த கொளத்தூர் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற தொகுதி பிரிச்சு இப்ப இருக்கிற அந்த வரையறைகள் 2011ல வகுக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா அதுல இருந்து தொடர்ந்து 3 முறை அதுல நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டி போட்டு 3 முறையுமே அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த கொளத்தூர் தொகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க போட்டிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு 2008ல தொடங்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல 2011 ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல் தொடர்ந்து 3 முறை நம்முடைய தமிழக முதல்வர் எந்த விதமான யாருமே எதிர்க்க முடியாத ஒரு பெரிய ஆற்றலோட 3 முறையும் ஜெயிச்சு அங்க ஒரு முடிசூடா மன்னனா இருக்கிறாரு நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது 2021ல நடந்த தேர்தல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 61.4% வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.5%, மக்கள் நீதி மையம் 8.2%. இதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழரோட மக்கள் நீதி மையம் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இந்த கொளத்தூர் தொகுதியில. சோ அது போன முறை நாம் தமிழரோட மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க டிஎம்கேவோட மெர்ஜ் ஆயிட்டதால, அங்க கூட்டணி வச்சதால இதனுடைய வாக்குகள் ஜெனரல் வாக்கா மாறப்போகுது. பகுஜன் சமாஜ் கட்சி கூட ஒரு 1% அளவுக்கு ஓட்டு வாங்குற அளவுக்கு ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆம்ஸ்டாங் இருந்தாரு. அதனால நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருந்தார் அந்த இடத்துல. சோ அவருக்குமே அந்த கட்சிக்குமே ஒரு 1295 வாக்குகள் சென்ற முறை தேர்தல்ல கிடைச்சிருக்கு. இதுல ஸ்டாலின் ஐயா அவர்கள் 1,05,552 வாக்குகளும், ஆதி ராஜாராம் 35,138 வாக்குகளும் பெற்றுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் பாருங்க, 41.4% வாக்கு பர்சன்டேஜ் வித்தியாசத்துல. இவர் 20னா 30, 40, 50, 60, 41.5% அதிகமான பர்சன்டேஜ்ல நம்முடைய முதல்வர் ஜெயிச்சிருக்கிறாங்க. 40% ஜென்ரலா இருந்தாலும் அவங்க ஜெயிக்கலாம். இவர் அதிமுக அதிகமா 40% எடுத்திருக்காருன்னா அந்த இடத்துல டிஎம்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த வாட்டி அது என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு சின்ன நம்ம கால்குலேஷன்ல போட்டு பார்ப்போம். நம்ம ஏஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 18ல இருந்து 24 வயசுல 18,497 வாக்காளர்களும், 25ல 34ல 49,984 வாக்காளர்களும், 35 வயசுல 44 வயசுக்குள்ள 49,787 வாக்காளர்களும், 44ல இருந்து 54ல 43,374 வாக்காளர்களும், 55ல 64ல 27,101 வாக்காளர்களும், 64க்கு மேல 23,292 வாக்காளரும் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த 18ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற அந்த வாக்காளர்ல கிட்டத்தட்ட 50% டிவிகேக்கும் என்டிகேக்கும் நம்ம மாத்தி ஓட்டு போட்டாங்க. அவங்க அந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கினா கூட கிட்டத்தட்ட 9,248 வாக்குகள், சரிபாதி வாக்குகள் டிவிகேக்கும் என்டிகேக்கும் போது. பேலன்ஸ் 9,249 அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாறுது. ஏன் நம்ம பாதியா அதை பிரிக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய 18-24 வயசு பசங்க எல்லாருமே தன்னிச்சையா முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அந்த வீட்டுல அவங்க அம்மா அப்பா சொல்ற கட்சிக்கு சில பேர் தான் தன்னிச்சையா முடிவு எடுப்பாங்க. ஆனா மத்த ரொம்ப பெரும்பாலான அம்மா அப்பா கேட்பாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் 50% கிட்டத்தட்ட பழைய கட்சியான அதிமுக திமுக போறாம நம்ம கணக்கு வைக்கிறோமே தவிர, எல்லாருமே 100% தன்னிச்சையா போய் ஓட்டு போடுற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு குடும்பத்தோட அட்டாச்சா இருக்கிற எல்லாமே அம்மா அப்பா பேசி கேட்டு ஓட்டு போட பழக்கம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதுல ஒரு 50% நம்ம தன்னிச்சையா போடக்கூடிய எல்லாருமே நம்ம டிவி கேட்கும் என்டிகேக்கும் எடுத்துக்கிறோம். அவங்க அதிமுக திமுக ஓட்டே போடாதமே கணக்கு பண்ணா கூட 50% வாக்குகள் திமுக அதிமுக அம்மா அப்பா பேச்சு கேட்டு போடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த கட்சியின் மேல எண்ணம் இருக்கலாம். இருந்தாலும் அம்மா அப்பா சொல்றதுனால ஒரு 50% ஓல்டு கட்சிக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா 25ல 34 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 25% என்டிகே டிவி கேட்கும் வர மொத்த ஓட்டுல அவங்க பிரிச்சு போடுவாங்கன்னு ஒரு அசம்ஷன். அதே மாதிரி ஒரு வயசுல பாத்தீங்கன்னா 50, 25, 15, 10, 5, 5, 2% ஏஜ் ஆக
அந்த புதிய கட்சிகளுக்கு வந்து வாக்களிக்கும் இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆகும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட டிவிகே என்டிகேக்கு 35,365 வாக்குகள் வரும். மொத்தம் இருக்கக்கூடிய 2,12,005 வாக்குகள்ல இவங்க 2 பேருக்கு மட்டும் மாத்தி போடுறது. மாத்தி போடணும்னு நினைக்கிறவங்க வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 35,365 வாக்காளர்கள் இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 1,76,640 வாக்காளர்கள் வந்து பழைய முறையே வந்து ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இதுல அந்த 35,365 வாக்குகள்ல எத்தனை சதவீதம் வந்து டிவிகேக்கு போனா டிவிகே 75%. நம்ம டிவிகேவை நம்ம அதிகமா நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் வந்து டிவிகே தான் இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் தெரியாத ஒரு கட்சி. அதனால அதுக்கு அதிகமா நம்ம கொடுத்தா கூட அது அதிமுக திமுக வெற்றியை வந்து வெற்றி தோல்வியை பாதிக்குதா, யார் அஃபெக்ட் பண்ணுறதா நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். அதே வேளையில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த ஒரு 2 தேர்தல் வந்து பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் தான். அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிவிகே 75% வாக்குகள், அதாவது இந்த 35,365ல 75% டிவிகே வாங்கினா கூட 26,523 வாக்குகள் பெறும். என்டிகே வந்து இந்த 35,365 வாக்குகள்ல 25% வாங்கினா 8,842 வாக்குகள் பெறும். இப்ப அடுத்தது வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1,76,640 வாக்குகள்ல சென்ற முறை டிஎம்கே வாங்கினாதே 61% ஓட்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 1,07,750 வாக்குகள் வரும். ஏடிஎம்கே அதே 21% வாங்கிச்சுன்னா 37,095. என்டிகே போன்ற வாங்கினா அதே 7% வாக்குகள் வாங்கினா 12,365. போன பாருங்க, இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழரோட மற்ற கட்சிகள் அதிகமா பர்ஃபார்ம் பண்ணி இதுல 11% 19,430 வாக்குகள் பெற்றிருக்கு. அது முக்கியமான காரணம் மக்கள் நீதி மையம். அவங்க வந்து 8.2 வாக்குகள் எடுத்திருந்தாங்க. நாம் தமிழரோட அதிகமான வாக்குகள் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எடுத்திருந்தாங்க. இப்போ இதுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி அடுத்த ஸ்டெப் வருது. டிஎம்கே பொறுத்தவரை ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 7% ஆன்டி இன்கம்பன்சி வச்சா கூட கிட்டத்தட்ட அந்த 7% ஓட்டுகளை வந்து அவங்க வந்து இழக்கிறாங்க. ஆனா அவங்களோட புத்திசாலித்தனமா ஸ்டாலின் ஐயா வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், கூட்டணி தான் வெற்றிக்கு முதல் படி இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல. அந்த வகையில சென்ற முறை இந்த கூட்டணி இல்லாம புதியதா ஒரு 2 கட்சி உள்ள எடுத்து வந்து சேர்த்துட்டாரு, தேமுதிமுகவை மக்கள் நீதி மையத்தையும். அதன் வகையில வந்து முதல்ல 8% வாக்குகள் வாங்குச்சு நம்முடைய நாம் மக்கள் நீதி மையம். ஆனா நம்ம அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எல்லாமே அவருக்காக உள்ள மாற்றத்துக்காக விழுந்த ஓட்டுல பெரும்பாலும் இருக்கும். சோ அதுல 1% மட்டும் தான் எடுத்துருக்கோம். தேமுதிமுக 1% மட்டும் தான். திமுகவை ரொம்ப கம்மி பண்றோம், நம்ம டிவிக்கே ரொம்ப ஹைப் பண்றோம். பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். திமுக ஜெயிக்க முடியுமா, அதிமுக ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரும். அப்படின்றதுனாலதான் இதோட மெயின் குறிக்கோள். நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகப்படி அந்த நாம் தமிழர் வந்து எல்லாத்தையும் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்றது ஒரு 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 முக்கியமான விஷயம். அதிகமான அவங்க வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னா 2031 அவங்க ஆட்சி ஆளே இருக்காது. என்னோட தனிப்பட்ட கணக்கு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த புதிய கட்சியில 2% வாக்குகள் வந்து அவங்க கூட வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த லாஸ் வந்து 5% குறையுது. அந்த அப்படி குறையும் போது மொத்தம் அவரோட லாஸ் வந்து 5,388. சென்ற முறை வாங்கினதுல இருந்து 5,388 வாக்குகள் வந்து குறைவா வாங்குவாங்க அந்த ஒரு தொகுதியில திமுக. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்க ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, அவங்க ஆட்சி இந்த இல்ல. அவங்க புது பார்ட்டியில ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உள்ள சேர்த்ததால அவங்க ஒரு 1% வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப அவங்க வந்து 371 ஓட்டு, 1% அதிகமாகவும் 371 ஓட்டு வந்து அவங்க இந்த தொகுதியில் அதிகமா வாங்குறாங்க. நம்முடைய கொளத்தூர் தொகுதி வந்து திமுக ஆன்டி இன்கம்பன்சியால ஒரு 5,388 வாக்குகள் வந்து இழக்கிறதா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஓட்டு எவ்வளவு வந்து வாங்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுக அதனுடைய 61% வாக்கு வந்து 1,07,750. அது இழக்கும் வாக்குகள் ஆன்டி இன்கம்பன்சில 5,388 வாக்குகள் இழக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 19,430 மக்கள் நீதி மையம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட அந்த வாக்குகள் வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியா நம்ம பிரிச்சு போட்டிருக்கிறோம். அதுல இருந்து திமுக ஒரு 35%, அதிமுக 35%, என்டிகேக்கு 15%, டிவிகேக்கு 15%. ஏன்னா நம்ம முதல்ல வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து நம்ம கொடுத்துட்டோம், டிவிகேக்கும் என்டிகேக்கும் கொடுத்துட்டோம். அதனால இதுல 15% வாக்குகள் தான் இந்த 19,430 வாக்குகள்ல 15% எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதன் வகையில் ஒரு 6,800 மொத்தம் திமுகவுக்கு 1,08,791 வாக்குகள் வருது. 52% மினிமத்து கேரண்டி வந்து 52% வந்து திமுக இந்த கொளத்தூர் தொகுதியில ஜெயிச்சிடும். போன 61.8 இருந்தது, இந்த தடவை 52% வந்து மிக மிக ஈஸியா வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதி வந்து நம்ம கொளத்தூர். அதிமுக பொறுத்தவரை சென்ற முறை இருந்த பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தா 37,095 வாக்குகள். புதிய கட்சி சேர்தல் ஒரு 371 வாக்குகள் வருது. அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றும் கிடையாது. இந்த டிஎம்கே இழக்கும் 5,000 ஆன்டி இன்கம்பன்சி இழக்கும் 5,388 வாக்குகள்ல 40% வந்து அதிமுகவுக்கும், 40% டிவிகேக்கும், 20% என்டிகேக்கும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதன் வகையில பார்த்தா ஒரு 2,185 வாக்குகள். இந்த அதர் ஓட்ஸ்ல வந்து 35% வாக்குகள் 6,800 வாக்குகள். மொத்தம் 46,421 வாக்குகள் அதிமுக பெற்று கிட்டத்தட்ட
22% வாக்குகள் பெற்று 2வது இடத்தை வந்து பிடிக்கும். 3வதா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து 12,365 வாக்குகள் வந்து ஏற்கனவே 7% தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 12,365 வாக்குகள் அதன் வகையில வாங்குவாங்க பழைய ஓட்டுங்க. பிளஸ் புது ஓட்டு இந்த 8,842 அந்த டிவிக்காக என்டிக்காகவும் பிரிச்ச அந்த வாக்கு சதவீதத்துல வந்து 8,842 புதிய வாக்குகள் அவருக்கு கிடைக்கும். அது இல்லாம இந்த டிஎம்கேட ஆன்டி கம்யூனிஸ்ட் வர வாக்குகள் ஒரு 1000 திமுக ஆட்சி சரியில்லை நம்ம மாத்தி ஓட்டு போடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்ல வந்து 1078 ஓட்டுகளும் இந்த அதர் ஓட்டர்ஸ்ல வந்து மக்கள் நீதி மையம் வச்சிருந்த அந்த அந்த கமலஹாசன் வச்சிருந்த அந்த ஓட்டுகள்ல வந்து ஒரு 2,905 ஓட்டுகளும் பெற்று மொத்தம் 25,200 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றதுன்னா அவங்க கிட்டத்தட்ட 11% வாக்குகள் பெற்று பெறுவாங்க இந்த கொளத்தூத்துல இந்த முறை நடக்க போறோம் இந்த தேர்தலில். இப்ப டிவிகே பத்தி பாத்தீங்கன்னா போன தடவை எதுவும் ஓட்டு கிடையாது. இந்த தடவை அதிகமான வாக்குகள் நம்ம டிவிகே தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஓல்டு ஓட்ஸ் இல்லாதல நம்ம அதிகமான வாக்குகள் கொடுத்தா நம்ம டிவிகே செக் பண்ற எந்த அளவுக்கு அவங்க வந்து வரும் அப்படின்னு அவங்க எந்த ஏஜ் குரூப் ரொம்ப நம்புறாங்களோ அந்த ஏஜ் குரூப்போட அதிகமான வாக்குகள் வந்து நம்ம டிவிகே தான் திருப்பி விடுறோம். திருப்பி விட்டு வந்ததுன்னா கூட 26,523 வாக்குகள் வந்து டிவிகேக்கு இந்த தொகுதியில வந்து அந்த புதிய அந்த மாத்தி போட முதல்ல மாத்தி போட விரும்புறாங்க பாருங்க. எந்த ஆட்சி இருந்தாலும் இவங்க தான் போட மாத்தி போட நினைக்கிறவங்க வந்து 26,523 பேர் போடுறாங்க. இந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் வர 40% ஓட்டுகள் டிவிகேக்கு போகுது. பிளஸ் அந்த அதர் ஓட்ஸ்ல வந்து 2,915 ஓட்டுகள் வந்து மொத்தம் 37,593 வாக்குகள் கிட்டத்தட்ட 15% வாக்குகள் வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து விஜய் மாத்தினார்னா கூட விஜய் வேலை வந்து மாறிச்சுனா கூட பழைய முறையில இருந்து மாறினா கூட ஏற்கனவே கமல் வந்து 8.2 வாங்கியிருந்தாரு. ஸோ அது மாதிரி டபுள் மடங்கு அவர் வாங்கினார்னா கூட திமுக வந்து இந்த தொகுதியை வந்து ரொம்ப சாலிடா வின் பண்றோம். 41.5% வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்ச நம்முடைய திமுக இந்த முறை எவ்வளவுதான் டவுனா இருந்தாலும் 30% வாக்குகள் அதிகமா, அதாவது 2வதா வரக்கூடிய அதிமுக விட 30% வாக்குகள் அதிகமா வாங்கி வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வெற்றி வேட்பாளராக ஆகக்கூடிய தொகுதியா இருக்குது இந்த கொளத்தூர் தொகுதி.